தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த பேட்டியில நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. ராஜினாமா செய்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம், இதே ஒரு டிஸ்கஷன் வச்சுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம முன்பே கணித்ததுபடி ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் வந்து இணைஞ்சிட்டாங்க. பிரம்மாண்ட ஒரு இணைப்பு விழாலாம் நடத்தி திரு விஜயுமே நேற்று முன்தினம் அவரை கட்சி அலுவலகத்தில் சந்தித்து ஒரு விழா நடந்திருக்கு. எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை அணுகுது? இல்லை, இது முற்றிலும் தவறான நடவடிக்கை. நீங்கள் இது ஒரு கட்சியில் இருக்கவர் எடுக்கிற நடவடிக்கை கிடையாது. ஆக்சுவலாக அவங்க ராஜினாமா பண்ணுறது, இன்னொரு கட்சியில் சேருவது என்பது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில், பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் இது கட்சி தாவல் என்கிற விஷயத்தில் தான் வரும். கட்சி தாவல் என்பது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர்கள் செய்ததாக சொல்ல முடியாது. நிச்சயமாக இது தமிழ்நாட்டு அரசியலில் மிக மோசமான முன்னுதாரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது குதிரை பேரம் என்கிற கணக்கில் தான் வரும். ஆனால் தோழர் சண்முகம் அவர்களுடைய அண்மை பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை இப்போ இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திமுக இன்னும் தொடுக்கிறாங்களே. இப்போ உதாரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர் இப்போ லுக் அவுட் நோட்டீஸ்லாம் போட்டு என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ தோழர் சண்முகம் திமுக மேலே விமர்சனம் தொடுக்கிறார் இல்லையா? இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? இல்லை, ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, திமுகவில் திரு செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தாருன்னா அவர் பண்ணுறதும் குதிரை பேரங்கிற கணக்கில் வரும். பட் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுனாலேயே குதிரை பேரம் நடந்து விட்டதாக சொல்ல முடியாது. அது அப்படித்தான் நடந்திருக்கிறது என்றால் அதுவும் தவறு தான். ஆனால் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடுகிறது அப்படின்றது இது சொல்றதன் மூலியமா ஏதேனும் அவர் உள்நோக்கத்தை கற்பிக்க விரும்புகிறாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்களும் ஒரு ஆதரவுங்கிற அடிப்படையில் நீங்கள் திரும்ப தாவேக்கு ஆதரவு, திமுகவை அப்படி தள்ளி வைக்கிறது எங்க பொசிஷன் இந்த ரெண்டு சம்பந்தமாகவும் தெளிவாக இருக்கு. இன்னொரு தேர்தல் அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி இது வராமல் தடுப்பதற்காக தாவேக்காவிற்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிறோம். சரியான பாதையில் போகும்போது அதை பாராட்டுகிறோம். தவறு செய்தால் விமர்சிப்போம், போராடுவோம். ஆனால் அடிப்படையான அந்த மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள் இதை விட்டு கொடுத்தால் அப்போது இது குறித்து விவாதிப்போம் என்பது ஒரு முடிவு. ரெண்டாவது திமுக இந்த மூன்று விஷயங்களில் மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள் அல்லது ஜனநாயகம் பாதிக்கப்படும் போது நாங்கள் போராடுவோம். தேவை ஏற்பட்டால் திமுகவையும் இணைத்துக் கொள்வோம். ஒருவேளை திமுக இந்த மூணு விஷயங்களையும் போராட்டம் நடத்தி எங்களை அழைத்தாலும் கலந்து கொள்வோம். இதுதான் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய பொசிஷன். நாங்கள் எந்த கூட்டணியிலாம் இல்லை, திரும்ப சொல்றேன். ஆனால் நீங்கள் ஒரு கூட்டமைப்பு கட்டமைச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் சிபிஐ, சிபிஎம்எல். எஸ் அந்த கூட்டமைப்பு என்பது இடதுசாரிகள் கூட்டமைப்பு. இடதுசாரிகள் கூட்டமைப்பு எதிலெல்லாம் இயக்கம் நடத்துவது, எந்தெந்த விஷயங்களில் போராடுவது என்பது குறித்து கூட்டாக விவாதித்து ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் செயல்பட போறோம். சரியா? எனவே அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ கூட்டமைப்புலாம் வச்சிருக்கீங்க, போராடுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஒரு ஜனநாயக விஷயத்துல இந்த மூணு விஷயம் சொல்றீங்க. அதுல அவங்களும் உட்பட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து போராடுறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம்னு சொல்லி ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ உங்க மாநில செயலாளர்களுடைய இந்த பேச்சுக்கள்லாம் பார்க்கும் பொழுது அட்டாக்கிங் மோடு, டிஎம்கே அட்டாக்கிங் மோட்ல அவர் போயிட்டாரா, தள்ளப்பட்டிருக்காரா அப்படிங்கிற நீங்க பத்திரிகைக்காரங்க சில நேரத்தில் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு எதையாவது ஒன்று கொஞ்சம் கூடுதலாக சொல்லி அதில் ஒரு பகுதியை வெட்டி ஒட்டி திரிச்சு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய முழு பேட்டியவும் நான் அந்த பேட்டியை முழுமையாக பார்க்கல. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு, அதோட அது முடிஞ்சு போச்சு. பட் எங்கள் கட்சி யாரு பிழை செய்தாலும் சுட்டி காட்டுவோம், அதுதான் சிபிஎம் நிலைப்பாடு. வாங்கிக்கலாம்ல. எஸ், அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய கைது, சிபிஎம் நிலைப்பாடு என்ன சார்? இல்லை, அதில் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன, எங்கேருந்து வந்தது? ப்ராப்ளம் என்னன்னா, அதனால தான் நீதிமன்றமே அவரை ஜுடிஷியல் கஸ்டடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கேன். அவரை 2 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவர் பதில் கொடுத்துருக்காரு. நான்
சட்டமன்ற கூட்டம் நடக்கிறதுனால ஜூன் 10ஆம் தேதி வரை நான் அவைலபிளாக இல்லை. அதுக்கு பின்னால் எனக்கு ஏராளமான விஷயங்கள் ப்ரீ ஆக்குபேஷன் இருக்குது. நான் ஜூலை 10ஆம் தேதி நான் வாரேன் விசாரணைக்குன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. சரியா? அவ்வளோதான். அதை போய் எதுக்கு அரெஸ்ட்டுங்கிற அளவுக்கு ஒரு அவதூறுக்கு அது அரெஸ்ட்டு என்கிற நிலைமைக்கு போகணுமா? அதை இப்படி போய் ஒரு பெயில் பெட்டிஷன், முன்ஜாமீன் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆன உடனேயே 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு இழுத்துட்டு போகணுமா? இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். அது அது அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. வழக்கு பதிவு செஞ்சதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் கைது, அப்புறம் 5.5 மணி நேரம். நேற்று ஹிந்துவில் என்ன எழுதியிருக்காங்கன்னா 5.5 மணி நேரம் விசாரித்தார்கள்னு எழுதியிருக்காங்க. இதில் 5.5 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் பேசின வீடியோ இருக்குது இல்லையா? முடிஞ்சு போச்சு. நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? இல்லைன்னா இந்த இருக்கே. அது ஒருவேளை இல்லை மாற்று குரல்னு சொன்னான்னா சரி, அது லேபில் அதை டெஸ்ட் பண்ணால் முடிஞ்சு போக போகுது. டிஜிட்டல் லேபில் இவர் தான் பண்ணாரா இல்லையான்னு தெரிஞ்சு போக போகுது. இதுக்கு 5.5 மணி நேரம் விசாரணை எங்கிருந்து தேவைப்படுது? இப்ப அந்த 5.5 மணி நேரம் விசாரணைக்கு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு? என்னைய ராஜினாமா பண்ண சொல்லி தாவேக்காவில் இணைக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. அவர் மட்டும் சொல்லல, நாகர்கோயில் எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்களும் இப்படி என்னை பேரம் பேசி என்னை ராஜினாமா செய்ய சொல்லி தாவேக்கால என்னைய சொன்னாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் வச்சாரு. செந்தில் பாலாஜி விவகாரத்துல நாம ஒருவேளை எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு 6 மாசமோ 1 வருஷத்துக்குள்ளேயோ ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்றாரு. செந்தில் பாலாஜி நம்ம கோர்த்து இந்த ஒரு வழக்கு புகார் சம்பந்தமா நம்ம கோர்த்து பேசுறோம். இந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓஎஸ் மணியன் அவர்களை நேரடியாகவே அணுகுனாரு. இந்த சார்ஜஸும் கட்டாயமா விசாரிக்கிறோம். போலீஸ் நேர்மையாக நடந்து கொள்கிறது என்றால் 2 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இதை சொல்லியிருக்காங்க. 2 பேர் இல்லை 3 பேர் சொல்லியிருக்காங்க. கோயில்பட்டி கருணாநிதி இதே மாதிரி அந்த தாவேகா மாவட்ட செயலாளர் ஒரு பொதுக்கூட்டத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் கருணாநிதி இங்கே வந்துடுவார் என்று பேசினது. அதாவது 30 கோடி செலவழிச்சிருக்காரு, எங்கள் ஆட்சியில் எதுவுமே சம்பாதிக்க முடியாது, எனவே அவர் கொஞ்ச நாளில் வந்துடுவார்னு பேசினதாக ஒரு வீடியோ வருது. நீங்கள் இப்போ வீடியோலாம் அப்படியே உண்மை என்று நம்ப முடியல. அது உண்மையாக இருந்தால் நீங்கள் வழக்கு பதிவு செய்யத்தானே வேணும். அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறது உண்மைன்னா அது வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கத்தானே வேணும். ஆஸ்டின் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கத்தானே வேணும். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் ஒரு பட்சமாக இருக்கீங்க என்று தான் மக்கள் கருதுவாங்க. நான் கருதுறது இருக்கட்டும், மக்களுக்கு தெரியாதா ஒன் சைடாக இப்படி யோசிக்கிறாங்களோன்னு யோசிப்பாங்களா? இப்போ ஒரு பக்கம் ராஜினாமா செஞ்சு தாவேக்கால இணைகிறாங்க, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்க, 90-95% அதிமுகவினர் வந்துட்டாங்க, இன்னும் வரணும், அவங்க எஞ்சி இருக்கவங்கலாம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க இல்லையா? அது இல்லை, நீங்கள் ரெண்டையும் நான் தனித்தனியாக பார்க்குறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சம்பந்தமாக, கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சம்பந்தமாக சொல்றது என்பது வேற. எந்த ஒரு கட்சியும் வளருகிற போது இதர கட்சிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும், இப்போ இன்னைக்கு தாவேக்காவுக்கு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா திடீர்னு தாவேக்காவா நேற்று பிறந்து இன்னைக்கு ஓட்டு போட வந்தாங்க. திமுகவில் இருந்திருப்பாங்க, அதிமுகவில் இருந்திருப்பாங்க, காங்கிரஸில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எனவே ஒரு கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் எங்கிட்ட வர போறாங்கன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது. அப்போ எம்எல்ஏக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை இழுக்கிறதுங்கிறது ஒரு ஆபத்தான போக்கு, ஜனநாயகத்திற்கு ஆபத்து. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க சொன்னதுக்காக திமுக, அதாவது அதிமுக எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, இப்ப நாளைக்கு பாருங்க திமுக எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னா அவங்க ஊக்குவிக்கிற அழுத்தம் கட்டாயம் அது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீங்க பிஜேபி தான் கட்சி மாறுறது கடந்த காலத்துல நடந்திருக்கு. பட் பிஜேபி தான் இதை ஆரம்பிச்சு வச்சது. ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி திரும்ப அவங்க கட்சியிலேருந்து நிப்பாட்ட சொல்லி அவங்க தேர்ந்தெடுக்கிறது என்பதை வச்சிருந்தாங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட். அந்த மாதிரியான நிலைமைகள் அது தொடரக்கூடாது. தாவேகா தலைமை அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இதுக்கும் காரணம் என்ன சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் இன்னமும் முயற்சி செய்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு, அவங்க ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிற்கும் இந்த கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், திமுக அதிமுக கூட்டணி வைக்காத நினைச்சாங்க. அதனாலதான் இவங்க அதிருப்தி அடைந்து ராஜினாமா பண்ணிட்டு எங்க பக்கம் வர்றாங்கன்ற ஒரு சாக்கு சொல்றாங்க இல்லையா? இது ஏற்புடையதாக இருக்கா? அதாவது நீங்கள் ஜனநாயகத்தில் எந்த ஒரு முடிவும், இப்போ எங்கள் கட்சியில் ஒரு முடிவு எடுக்கிறோம், 100% ஒத்த கருத்து எல்லா பிரச்சனைகளையுமே வராது. ஆனால் என்ன பிரச்சனைனா
பெரும்பான்மை அந்த கருத்தை சொன்ன பிறகு அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். அப்படிதான். ஸோ அப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கட்சியிலேருந்து வெளியே போகணும்னு நினச்சா எல்லா பிரச்சனையிலையும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணைகிற போதே 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்னால இங்கே கருத்து வேறுபாடு தவிர்க்கவே முடியாது. 100 பிரச்சனைகளில் ஒன்றா போனால் கூட 101வது பிரச்சனையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்தான் செய்யும். பட் அதை சொல்லி அவங்க பண்ணாங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போகிறது என்பது வேற. திமுகவும் அதிமுகவும் சேர போனாங்க, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க ராஜினாமா பண்ணுறதுங்கிறது வேற. பட் அது மக்கள் மீது, அது ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தோணுதா? ஏன் மற்றவங்களுக்கு தோணலையா? இங்கே தான் அந்த சந்தேகம் வருது. எனவே அவங்க இது எல்லாத்துக்கும் யார் செலவழிக்க போறா? திரும்ப வரக்கூடிய தேர்தல்களுக்கெல்லாம் என்னுடைய வரிப்பணம் தான் அதில் செலவாக போகுது. எனவே அது சரியான முறை இல்லை. அப்போனா நீங்கள் திமுகலேருந்து வர போகிறாங்கன்னா அவர் ஹேசியமாக சொன்னது மாதிரி தெரில. இன்னும் சிலர் வருவாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, பொதுவாக எங்கள் ஆட்சியை பார்த்து வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது வேற. பட் நீங்கள் ஒன்று என்னன்னா, நாங்கள் தூய சக்தி தப்பு பண்ணவங்களை விட மாட்டோம்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவங்க எல்லாம் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, வழக்குகளுக்கு பயந்து வருகிறவர்கள் எல்லாம் எங்கிட்ட வாங்கன்னு சொல்றது மாதிரி இருக்கு. தட் இஸ் அன்ஃபேர். அப்போ அப்பட்டமா திரு விஜய் அவர்கள் என்னிடம் அரசு இயந்திரங்கள் இருக்கின்றன, நீங்கள் முந்தைய காலகட்டத்தில் டிவிஎஸ்சியால் போடப்பட்ட வழக்குகள் என்கிட்ட தான் இருக்கும், விசாரிப்பேன் நான், நீங்க எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் செல்வாக்கு உடையவர்களாக இருக்கிறீர்கள், அப்படியே நீட்டிச்சுக்கிட்டு போறீங்க. அதாவது என்னன்னா, இந்த விஷயத்தை தாவேக்கா ஊக்குவிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது என்பதுதான் என்னோட. இவர் உறுதிமொழி கொடுத்து தான் அவங்க வாராங்கலாம் சொல்ல, அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதான் இருக்கும். விஜயபாஸ்கரை பத்தி நீங்க விமர்சனமே வைக்கலையா, அல்லது எம்ஆர் விஜயபாஸ்கரை பத்தி விமர்சனமே வைக்கலையா? இன்னைக்கே அந்த 2 பேருமே உங்க கட்சி ஆட்களையும் தோக்கடிச்சுட்டு தானே வெற்றி பெற்று வந்திருக்காங்க. திரும்ப போய் அவங்கள நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா அது அன்ஃபேர் இல்லை, நியாயமற்ற நடைமுறையில் ஜனநாயகத்தை அது அவமானப்படுத்துவது, மக்களுடைய வாக்குகளை அவமானப்படுத்துவது, மக்களுடைய கருத்துக்களை உதாசீனம் செய்வது, அது எந்த வகையிலும் ஒரு அறம்சார் அரசியலுக்கு உகந்தது அல்ல. தொட்டவர்களை விடமாட்டோம், நாங்க தொட மாட்டோம், இனி தொட்டவங்களும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னது அந்த பூத கண்ணாடி திமுகவுக்கு மட்டும்தானோ தமிழக வெற்றி கழகத்துல? அதுவும் குறிப்பா யாரெல்லாம் டார்கெட் செய்யப்படுகிறார்களோ, குறிப்பா நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி, இவர்கள் மீது மட்டும்தான் அந்த பூத கண்ணாடி. அதான் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்குறீங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இப்போ நான் நடந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்றேன். இது அவங்க 2 பேரையும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத நீங்க தாவை காட்ட தான் கேட்கணும். சார், இப்போ திரு தோழர் சண்முகம் அவர்கள் இன்னொரு ப்ரெஸ் மீட்ல ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க. கவர்னரை ஒரே நாளில் கடந்த சனிக்கிழமை 3 கட்சிகள் போய் சந்திச்சாங்க. பாஜக, அஇஅதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க சந்திச்சதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க குதிரை பேரத்தால் பாதிக்கப்பட்ட கட்சி, எங்களை இது ஜனநாயக படுகொலை நடக்கிறது, ஆளுநரிடம் முறையிடுறாங்க, அதிமுக சார்பிலும் திமுக சார்பிலும். பாஜக இன்னும் பல விஷயங்கள் முறையிட்டு இருந்தாங்க. பாஜக சந்திக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களாம் அப்படி ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்னு சொன்னதில்லை. ஆனால் இந்த 2 கட்சிகளும் நாட்டுக்கு தாடி ஆட்டுக்கு ஆளுநர்னு சொன்னவங்க இவங்க போய் சந்திக்கிறாங்கங்கிற பொழுது எனக்கு ஏதோ ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னன்ற ஒரு இதை சந்தேகத்தை கிளப்புறாரு. இதை எப்படி பார்க்கறது? இல்லை, நான் அந்த பேட்டியை முழுமையாக பார்க்கலாம், பார்த்துட்டு தான் நான் பேசணும். நீங்கள் ஒரு பகுதி, ஒரு காடை நானும் பார்த்தேன், அந்த காடை நானும் பார்த்தேன். முழு பேட்டி பார்க்காம ஒரு காடை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்றது சரியா இருக்காதுன்னு. இதே கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நம்மளும் பார்ட்னரா இருந்தோம் இல்லையா? சிபிஐ, சிபிஎம் எல்லாம் பார்ட்னரா இல்லை. பார்ட்னரா இல்லை. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சியோட நீங்க தொடரல. நாங்க கூட்டணி எந்த காலத்திலும் எந்த கட்சியோடவும் கிடையாது. கூட்டணி கூட்டணிக்கு போற மாதிரி இருக்கு. கூட்டணியே கிடையாது. இல்ல, ஆமா ஆமா, கூட்டணி என்பது நாங்க கூட்டணின்னு சொல்றது. திமுக கூட்டணி இருந்தீங்களா கடந்த காலத்துல 2010 ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு பிறகு? அது தேர்தல் உடன்பாட்டுக்கானது தானே தவிர கூட்டணி என்பது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். இப்ப கேரளால இருக்கு யூடிஎஃப், எல்டிஎஃப், இது 2 பேருமே தனித்தனியாலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ குறிப்பாக எல்டிஎஃப்பை பொறுத்தளவில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிதான் மேனிஃபெஸ்டோவே காமனாக இருக்கும். அதுதான் கூட்டணி.
எல்லா விஷயத்திலையும் 100 விஷயத்திலையும் எங்களுக்கும் திமுகவுக்கும் உடன்பாடு. திமுக மதச்சார்பற்ற கொள்கை, மாநில உரிமைகள், ஜனநாயகம் என்பதில் உறுதியாக இந்த காலத்தில் போராடியது. அந்த போராட்டத்தில், ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டத்தில், பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில், பாசிச தன்மையுள்ள ஆர்எஸ்எஸ், அதனால் இயக்கப்படுகிற பிஜேபி, அது இந்தியாவை சீர்குலைக்கிறது, அதுக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிணைந்து நின்றோம். அதுக்காக தேர்தல் உடன்பாடு கொண்டோம். நீங்க உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்கிறேன். நீங்க பத்மநாபபுரத்துல நீங்க பொறுப்பாளராக போடப்பட்டீங்க. நீங்க வாக்கு கேட்டீங்க மக்கள் மத்தியில. உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்களும் இணைந்து நீங்க 2 பேரும் பரஸ்பரமா பணி புரிஞ்சிருப்பீங்க. மக்கள் மத்தியிலே நீங்க எப்படி வாக்கு கேட்டீங்க? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிங்கள் அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல சிபிஎம்முக்கு மட்டும் வாக்களிங்க, நாங்களும் அவங்களும் ஒரு தொகுதி ஜஸ்ட் ஒரு சீட் ஷேரிங் மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்கு கேட்டீங்களா? இல்ல மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் நாங்கள் வாக்கு கேட்டோம். கூட்டணியில தானே நீங்க ஒரு அங்கம். இல்ல எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லும்போது, இப்ப நாங்க இந்தியா பிளாக்னு தான் நாங்க எழுதுவோம், நாங்க சொல்லுவோம். ஆனா இந்தியா கூட்டணின்னு பொதுவெளியில சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க போய் இத ஒரு தேர்தல் நேரத்துல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. நிச்சயமா திமுக வாக்குகளை வாங்கி தான் நாங்களும் ஜெயிச்சிருக்கோம். திமுக ஜெயிச்ச வாக்குகளில் எங்க வாக்குகளும் உண்டு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.